ஹலோ வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃபாரஸ்ட் வழியாக ஆரோவில் மாத்தி மந்திரியை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வே இல்லாமல் உள்ள ஃபாரஸ்ட் வழியில் வர ஒரு அதர் வே. இது அலோடு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம வாக்கிங் போகிற வழியில் வரணும்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வழி ஃபாரஸ்ட் இன்டர் டெப்த் வழியாக போயின்னு இருக்கோம் மாத்திரை மந்திரியை பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, வெளியே அவுட் சைட்லேருந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு வாக்கிங் வரவங்க மட்டும்தான் அவுட் சைடில் வந்து இது பார்க்க முடியும். அது எல்லோரும் வெளியில் இருக்கலாம் வந்து பார்க்க முடியாது. இன்சைடு ஆரோவில் இருக்கிறவங்க வாக்கிங் வரவங்க அந்த மாதிரி மார்னிங் டைமில் மட்டும் இது அவைலபிள் இருக்கும். மற்றபடி 9 மணிக்கு மேலே இந்த ரூட்லாம் அவைலபிள் இருக்காது. இது மேக்ஸிமம் ஆரோவில் மற்றும் இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கவங்க அவங்களாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த வே இதுதான். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ் சைடு வரும். இதுதான் நான் சொல்கிறேன் அந்த அதர் சைடு ஃபாரஸ்ட் உள்ள வந்து மாத்திரை மந்திரியை பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம். இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. சம்டைம் இந்த மாதிரி வரும்போது மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து சைக்கிளிங் பாதை. இந்த சைடு எல்லாமே நல்ல ஒரு இயற்கையான நேச்சுரான எந்த ஒன்று தான் அந்த மாதிரி அமைத பகுதியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெட் சாயில் சார்ந்த நிலமாக தான் இருக்கும். நல்ல ஒரு வளமான ரெட் சாயில் செய்த பகுதின்றதுனால இங்கே மரங்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். இது எல்லாமே சமவெளி பகுதியாக ஒரு விவசாய நிலமாக இருந்த பகுதி தான். பட் இது ஆரோவில் அமைக்கும்போது இதை வந்து ஒரு காடு நிறைந்த பகுதியாக ஒரு இயற்கை நிலமையாக அமைக்கிறது இருந்தக்கோசம் இதை அமைச்சாங்க. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது முழுவதுமாக ஒரு காடு நிறைந்த பகுதியாக ஆகிப்போச்சு. இந்த 3000 ஏக்கரும். இந்த ஏரியாவில் இயற்கையான மழைகள் ஒரு அதிகம் வர்றதுக்கு காரணமும் இந்த 3000 ஏக்கர் ஃபாரஸ்ட் தான் சொல்லுவாங்க. இது ஒரு இயற்கை மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கும். இதுதான் சொல்கிற ஆரோவில் இன்டர் டெப்த் பகுதி வந்துன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எப்பயுமே அலோடு இல்லாத ஒரு பகுதி தான் இது சைக்கிளிங் போகிற ஒரு ஃபாரஸ்ட் ஆப்போசிட் அதர் சைடு வியூ பாயிண்ட்டு. மேக்ஸிமம் அலோடு கிடையாது இந்த இடத்த. இது மார்னிங் நம்ம வரதுனால
இப்போ இந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். மற்றபடி ஜென்ரலாக இந்த இந்த பகுதிக்கு வர முடியாது. இதுதான் நான் சொன்ன அந்த அதர் சைடு வியூ பாயிண்ட்டு. இதுதான் ஆரல் குளோபு. சொன்ன ஆரோவில் அதர் சைடு குளோப் வியூ பாயிண்ட் இது. அதர் சைடு வியூ பாயிண்ட்டு. இந்த குளோபில் தான் நம்ம வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா இதில் வந்து காலையில் 8 மணிக்கு நம்மளுக்கு இட்டுன்னு வருவாங்க. இட்டுன்னு வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டு உள்ளே எடுத்துன்னு இந்த பார்க்லாம் காமிச்சிட்டு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே அந்த குளோப் உள்ளே போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ண விடுவாங்க. இப்போ அந்த ஆரோவில் சுற்றி அந்த குளோப் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கட்டின்னு இருக்காங்க. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் காலைல போயிட்டுருக்கு. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பிளான் ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளோப் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இது முழு வேலையும் முடிஞ்சு இது புழக்கத்தில் இருக்கிறது. ஆரோவில் வரவங்க இந்த வாய்ப்பை, பாண்டிச்சேரி வரவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஒரு இயற்கை அமைந்த ஒரு சர்வதேச நகரம் இது. சுமார் பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச நகரத்தில் ஒரு 3500 பீப்புள்ஸ், அதாவது 60 கண்ட்ரி பீப்புள்ஸு இங்கே வசிக்கிறாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வீடு மற்றும் அவங்க வசிக்கிறதுக்கான அனைத்து வகையான சூழ்நிலையும் அமைந்திருக்கு. ப்ளஸ் அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான கம்பெனிஸ், ஆஃபீஸ் அந்த மாதிரி போன விஷயங்களும் இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. இது ஒரு தனி நாடு மாதிரியே செயல்படும். தனி சிஸ்டம் எல்லாமே தனி தான். எங்கள் பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே. ஏன்னா இங்கே அனைத்து நாட்டிலேருந்தும் வருவாங்க. அவங்க கரன்சி வேறு இருக்கும். ஸோ அதனால் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கும். இதுதான் சொல்கிறேன். நான் அந்த குளோபை சுற்றி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரெடி பண்ணி இதில் போட்டிங் விடுற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. அது உண்மைன்றது சரியாக தெரியவில்லை. ஆனால் சுற்றி தண்ணி தடாகம், அதாவது பழங்காலத்தில் சொல்லுவாங்களே ஒரு இடத்துல ஒரு தடாகம்னு, அந்த மாதிரி தடாகம் மாதிரி இதை அமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஃபோனில் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. ஆனால் இது இன்டெப்த்தாக எப்படி பார்த்தாலும் ஒரு 50 அடி ஆழத்துக்கு மேலே கீழே பள்ளம் நோண்டி இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இந்த சைடு இருக்குது. ஓகே.